சீனிவாசன் அவர்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, குர்ஆன்ல வந்து இந்து கடவுளை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்தவ கடவுளை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு கேட்கிறாங்க. குர்ஆன்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டா, இந்து கடவுள்னு யார் பேரும் குர்ஆன்ல சொல்லப்படல. இந்துக்கள்ல கடவுளாக நினைக்கக்கூடிய சிவன், விஷ்ணு, பிரம்மா, ராமர், கிருஷ்ணர், இப்படிலாம் இந்து மக்கள் சொல்றாங்க இல்லையா, இந்த மாதிரியான எந்த ஒரு பெயரும் குர்ஆன்ல இல்ல, நபிகள் நாயகத்தினுடைய பொன்மொழியில இல்ல. அப்ப இந்து கடவுள் குறிப்பாக எதுவுமே சொல்லப்படவில்லை. அதே நேரத்தில் பொதுவாக சொல்லப்பட்டிருக்கு, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்க வந்து சிலைகளை வணங்காதீங்க, கல்லை வணங்காதீங்க, சூரியனை வணங்காதீங்க, நீங்கள் வணங்கக்கூடிய அந்த சிலைகளுக்கு கைகள் இருக்கிறத அது பிடிக்கிற கைகளா, காலு நீங்க படைக்கிறீங்க அது நடக்குமா, பேசுகிற வாய் இருக்கிறதா, ஏன் நீங்கள் அதை வணங்குகிறீர்கள், இப்படி ஒரு பொதுவாக கேள்வி இருக்கே தவிர இந்து மதத்தின் கடவுள்ங்கிற ஒரு அடிப்படையில் எந்த ஒரு விமர்சனமும் குர்ஆன்ல இல்லை. அடுத்ததாக வந்து இப்ப கடவுளை தூக்கம் இல்லை, கடவுளுக்கு மறதி இல்லை, கடவுளுக்கு மனைவி இல்லை, கடவுளுக்கு புள்ள குட்டி இல்லை எல்லாம் சொல்லப்படுகிறது. அதுல வந்து இந்து மதத்தில் அந்த நம்பிக்கை இருந்தால் அதை இஸ்லாம் மறுக்குன்னு சொல்லலாம், குறிப்பிட்டு சொல்லப்படல. கடவுளுக்கு மனைவி இருப்பதாக நம்பினீர்களே ஆனால் அதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை, கடவுளுக்கு பிள்ளை இருப்பதாக நம்பினால் அதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை, கடவுள் தூங்குறார் என்று நம்பினால் தூங்குறவன் கடவுளா இருக்க முடியாது, எல்லா நேரத்திலும் கடவுள் கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும், மனுஷனுக்கு தான் பலவீனம் எல்லாம், கடவுளுக்கு பலவீனம் கிடையாது, ஓய்வு எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அது மாதிரி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கே தவிர இந்து மத கடவுள் என்கிற அந்த குறிப்பிட்டு சொல்லப்படவில்லை. பொதுவாக கடவுள் சித்தாந்தத்துக்குள்ள இதுவும் அடங்கும். அதே நேரத்தில் வந்து கிறிஸ்துவ கடவுளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவர்களை அழைத்து, ஏன்னு கேட்டால் நபிகள் நாயகம் வாழ்ந்த பகுதியில் இந்துக்கள் இல்லை, நபிகள் நாயகம் பிறந்த அந்த ஊரில் யூதர்கள் இருந்தார்கள், அவங்க வசித்த ஊரில் கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள், சிலை வணங்கக்கூடிய பிற மக்கள் இருந்தார்கள். சிலை வணங்குற மக்களுக்கு சொன்ன கேள்விகள் வந்து உலகத்தில் எந்த மதத்தில் சிலை வணங்குறவங்க இருந்தாலும் அது பொருந்தும். அதே மாதிரி கிறிஸ்துவ சமுதாய மக்கள் இருந்தார்கள், அவங்கள நோக்கி குர்ஆன் கேட்கிறது, நீங்கள் ஏன் இறைவன் விஷயத்தில் வரம்பு மீறுகிறீர்கள், இயேசுவை எதற்கு நீங்கள் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்கிறீர்கள், அல்லாஹ்வுக்கு எதுக்கு மகன், கடவுளுக்கு எதுக்கு புள்ள, அவனுக்கு கொண்டாட்டியே இல்லையே, இந்த மாதிரியான கேள்விகளை எல்லாம் கிறிஸ்துவ மக்களை நோக்கி குர்ஆன் கேட்டது. அது குர்ஆன்ல இன்னைக்கு இருக்கிறது, குர்ஆன்ல அந்த வாசகங்கள் எல்லாம் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அது ஒரு கேள்வி கேட்கிறது, நீங்கள் கடவுள் குமாரன் சொல்கிறீர்களே, இயேசுவும் அவருடைய தாயாரும் கானாயா குலானி தாம், ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்களா இல்லையா, அது போதுமே கடவுள் இல்லைங்கிறதுக்குன்னு குர்ஆன் கேட்குது. நீ கடவுள்னு சொல்றீங்க, இயேசு சாப்பிட்டாரு, அவங்க அம்மா சாப்பிட்டு இருக்கிறாங்க, அவங்களை எப்படி கடவுள்னு சொல்லுவீங்க, சாப்பிட்டாருங்கிற ஒரு நாகரிகமா சொல்லுவது. அதுல உள்ள விஷயம் என்னன்னு கேட்டா மலை ஜலம்லாம் இருக்கு, அதெல்லாம் அர்த்தம் அடங்கி இருக்கிறது. குர்ஆன் மேம்போக்கா அது கேட்கிறது, சாப்பிட்டார்கள் என்ன அர்த்தம், மலைஜலம் கழிப்பார்கள் அர்த்தம். அப்ப மலைஜலம் கழிக்கக்கூடிய சாப்பிடக்கூடியவர்கள் எப்படி கடவுளா இருப்பாங்க, இப்படி வந்து கிறிஸ்துவ மக்களை நோக்கியே கேட்குது. ஏன் கேட்குதுன்னா, இயேசு வந்து நல்ல மனிதர், அவர் கடவுளுடைய தூதர், முகமது நபியை போலவே ஒரு கடவுளை வணங்க வேண்டும் என்று சொன்னவர், அதை சொன்னதற்காக அந்த மக்களால் எதிர்க்கப்பட்டவர், அதனால அவரை கொள்வதற்கு முயற்சி பண்ணினார்கள் என்றெல்லாம் இஸ்லாம் வந்து அவர் இயேசுநாதரை நல்லா புகழ்ந்து சிலாகித்து சொல்லி ஒரு விஷயத்தை மட்டும் கடவுள்கார இப்படித்தான் இருக்கே தவிர குறிப்பிட்ட ரெண்டு மதத்துக்கு சொல்லப்படல.